எங்கள் பொறுப்புகளே. என்னை பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் இங்கே கிட்ட நான் பேசுறதுக்கு வந்துட்டேன். அதனால் என்ன அது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் எங்கள் கிட்ட நீங்கள் பேசுறதுன்னு கேட்டீங்களா? என்னவோ தெரில, எனக்கு ஏதோ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதில் ஏதோ எனக்கு நடந்த பல நிகழ்ச்சிகளை, அனுபவங்களை நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட சொல்லின்னு இருக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சி சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு ஓகே எனக்கு 27 வயசு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆச்சு. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த திருமணம் நடந்தது. அழகான மனைவி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். மைக்கோவில் வேலை, நல்ல சம்பளம், நல்ல போனஸ். ஓகே, இதுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். 1 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். தனி கொடுத்துட்டோம். சம்பாதிக்கிறது நிறையா செலவு பண்ணுவேன். அவங்கள அழைச்சின்னு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எங்கெங்கேயோ போவோம். அசம்பிளி ஆளுக்கிட்ட போயிட்டு அங்கே அதெல்லாம் இருந்துட்டு உட்காந்து சாப்பிடாம இருந்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு வருவோம். சினிமாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போவோம். நிறைய காசு செலவு பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அப்புறம் வீட்டில் உறவினர்கள் எல்லாம், என்னப்பா எப்படி இருக்கிறீங்க, ஏதோ ஒன்றும் இல்லையா? அப்படியே நான் ஒன்றும் இல்லையா, ஒன்றும் பூச்சி புழு ஒன்றும் இல்லையா? இதுனா பூச்சி புழு இல்லைப்பா, இன்னும் குழந்த இல்லாமல் இருக்கிறீங்களே. அதான் கேட்டோம். ஆமாவா சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஆளுக்கு என்னென்னவோ ஐடியா கொடுத்தாங்க. நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, வேறு சில இடத்துக்கெல்லாம் போய்ட்டு வாங்க, நீங்கள் இந்த டாக்டரை போய் பாருங்க, அந்த டாக்டரை பாருங்க அப்படின்ட்டு எங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டு எங்களுக்கு ரொம்ப பேஜாராகி போச்சு. ஆனால் என்ன நாங்களும் சென்ட் ஜான்ஸ் போனோம். அங்கே எல்லாம் ஃபுல் பாடியெல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு இது விஷயமா எங்களை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4 வருஷம் போச்சு, 4 வருஷம் 5 வருஷம் ஆகிப்போச்சு, ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் ஹாப்பியாக பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இவங்களோட சம்பாதிச்சுன்னு வீட்டுக்கு காசு அனுப்பின்னு ஒரு மாதிரி எல்லோரும் வந்தோம் போவாங்க வீட்டுக்கு, சந்தோஷமாக இருந்தோம். அவங்க வீட்டில் வர கொஞ்சம் பேஜார் பண்ணாங்க. என்னப்பா இன்னும் ஒன்றுமே இல்லையே, வா அந்த இவர்கிட்ட போகலாம், அந்த மந்திரவாதி யாரோ ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் பார்த்து வரலாம்ப்பா, வாங்க. நீங்கள் சென்னையில் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே இதுக்காக சில மருந்துகள்லாம் விற்கிறாங்க, அங்கே போயிட்டு வாங்க, நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க அப்படி அங்கே போயிட்டு வாங்கன்னு எல்லோரும் எங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தாங்க.
இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேஜாராகி போச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்பப்போ நாங்கள் டூர் போவோம். இந்த டூர் போனாக்கா ஒரு 10 11 நாள் டூருன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் குழந்தைகள்ன்ற காரணத்துக்காக வேண்டிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் எத்தனையோ கோயில்கள் போயிட்டு போயிட்டு வந்தோம். அப்புறம் இன்னொரு முறை ஏதோ ஒரு நாட்டு வைத்தியம் தரோம், அந்த வைத்தியம் மருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு கூட்டின்னு போயிட்டு சென்னையில் இன்னொரு முறை போனோம். இது கொடுத்தாங்க. அது அவ்வளோ பெரிய பாட்டிலில் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. சரி அதெல்லாம் சாப்பிட்டோம். ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறது தெரியல. இந்த மாதிரி இருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, பேஜாராகிடுச்சு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க சொந்தக்காரத்தெல்லாம் தள்ளணும் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. அப்புறமா எனக்கு திடீர்னு எனக்கு சுகர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் ரொம்ப சிக்காயிட்டேன் நான். அதில் வேறு அந்த டானிக் அப்பேற்பட்ட சிச்சிப்பாக இருந்துச்சு அது. அவங்க சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய டானிக்கு வேறு நான் சாப்பிட்டு எல்லாம் இருந்துட்டு ரொம்ப சுகர் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. இந்த கையில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சுகர்னால இந்த கையை கெட்டு போச்சு. பெரிய அறுவை சிகிச்சைலாம் ஆரம்பம் போட்டு இந்த கையை எடுக்கிற மாதிரியெல்லாம் நிலைமைலாம் வந்துச்சு. அப்போ ஒரு முறை நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அது உரைச்சிச்சு. இப்போ அந்த இருக்கிறது ஒரு அடி 1.5 அடி கையை எதில் இதில் 6 அடிக்கு 6 இன்ச்சஸ்க்கு உங்களால் பார்க்க முடியுதா? ஓகே. அப்படி அந்தளவுக்கு எல்லாம் நான் ஹாஸ்பிட்டலேருந்து ரொம்ப இது. அப்போ தான் எனக்கு ஆமாம் நமக்கு குழந்தைய இல்லையே, இப்போ திடீர்னு செத்து போயிட்டுமாலாம். அடிக்கடி சுகர் ஜாஸ்தி ஆகுது, தொந்தரவாகுது. திடீர்னு செத்து போயிட்டாக்கா அவங்க தனியாக இருக்காங்களே, இவங்களை யார் காப்பாற்றுவாங்களோ அப்போ தான் எனக்கு உன்னோட ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி போச்சு. ஒரு 10-12 வருஷம் ஆகிப்போச்சு. 12 வருஷத்தில் எங்களை எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் தலை தின்னுருப்பாங்கன்னு சொல்லி நினச்சிங்கோ. அப்படியெல்லாம் இருந்துருக்கும்போது சித்தன்ட்டு ஒரு முறை நான் ஒரு ரூமில் போயிட்டு முகம் கழுவிட்டு இந்த பக்கம் வரல சொல்லிட்டு வந்தால் இந்த ரூம் தான் அந்த ரூம் போயிட்டு போனேன். போகும்போது அந்த அந்த டோர் கிட்ட ஒரு கேலண்டர் இருந்துச்சு. மாதா தன் குழந்தைய கையில் வச்சுக்கின்னு இருக்கிற மாதிரி ஒரு கேலண்டர். அது இந்த காற்றுல ஜன்னல் திறந்து வச்சிட்டாங்க, இந்த டோர் திறந்து வச்சுருந்துச்சு. அந்த காற்றுல இப்படி சத்தம் போட்டு செவத்தில் அடிச்சுன்னு பாதி டோரில் வெளியே போயிருந்துச்சு. அப்புறம் நான் போகும்போது எனக்கு கையை கிழிச்சிச்சு. அந்த அந்த கேலண்டரில் கீழே ஒரு இரும்பு பட்டி இருக்குது, அது அப்படி கீழே போயிடுச்சு. சரின்ட்டு அதை பார்த்துட்டு அதை சரியாக இழுத்து அப்படி நிற்க வச்சுட்டு நான் போகலான்னு பார்த்தா அது மாதாவது கேலண்டர். அவங்க அழகாக குழந்தைச்சி வச்சுருக்காங்க. சரி அந்த கேலண்டரை பார்த்தோன்னே அப்போ எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. மாதாவை பார்த்துட்டு அந்த சேர்த்து குழந்தைய பார்த்துட்டு அவங்க கையில் குழந்தை பார்த்து, ஓ மை காட், சேசுவே குழந்தை சேசுவே அதை பார்த்து ரசித்துன்னு எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டுருக்கிறேன். நீ எனக்கு குழந்தை வரலாமே, நீ கடவுள் தானே, உன்னால் எனக்கு குழந்தை வர முடியுமே. நான் இவ்வளோ நாள் எனக்கு அந்த யோசனை இல்லை, உங்கள்கிட்ட நான் கேட்கவே இல்லையே, உன்னால் முடியுமே சொல்லிட்டு ஒரு 1 or 2 minutes அப்படியே அந்த படத்தை பார்த்துட்டு சிறு விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். அப்புறம் இவங்க அப்பப்போ சிக்காயிடுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டு அல்லது இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு
வந்து வந்து ஒரு 2 மாதம் நல்லா இருப்பாங்க. 2 மாதம் ஆயிடுச்சு. 3வது மாதம் வந்துனாக்கா அநாத சிக் ஆயிடுவாங்க. அப்போ ஆசைப்பட்டுருந்ததெல்லாம் இப்படியே போயிடுச்சு. எத்தனையோ முறை இந்த மாதிரி சம்பவம். அதில் ஒரு நாள் நான் அடுத்த நாள் வேலைக்கு போனோம். காலையில் நான் நேற்று எல்லாம் எனக்கு ஒரு ஜாப் லோட் பண்ணியிருந்தாலும், அந்த ஜாப்பை நான் வந்து அதை முடிச்சுட்டு, அன்றைக்கி ஈவினிங்கு அது வந்து ஃபர்தர் ஆப்ரேஷன் கொஞ்சம் மில்லிங் வேலைலாம் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அந்த ஹார்னி ஷாப்புக்கு ஹார்னிக்கெல்லாம் போயிட்டோம் அன்றைக்கி. போயிட்டு அது ஜெர்மனுக்கு போனோம். அந்த ஒரு 1 வீக் ப்ரோக்ராம். அப்புறம் கிரைண்டிங் போனோம், அது இதெல்லாம் பண்ணிட்டு ஜாப் போனோம். என்னை வந்து அதை டேரெக்டாக அந்த ஜாபை லோட் பண்ணிவிட்டு, யூ கம் அண்ட் யூ ஃபினிஷ் இட் டுமாரோ மிஸ்டர் லூயிஸ், திஸ் இஸ் வெரி அர்ஜென்ட் அப்படின்னாங்க. சரி சார் சொல்லிட்டு நான் வச்சுட்டு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்து வேலைக்கு போகலான்னு பார்த்தா வந்துட்டு இவங்க முக்கின்னு மறந்துன்னு கஷ்டப்பட்டுருந்தாங்க. என்னடா இவங்க நேரத்துக்கு வேலைக்கு போகிற டைமில் சொல்லிட்டு நான் இவங்களை பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு போனேன். நாங்கள் என்னால் முடியலங்க, ரொம்ப கஷ்டமாகுதுங்க என்ன சரிங்க நேரத்துக்கு கஷ்டமாகுதுன்ட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்தாக்கா என்னால் முடியலங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்க. நான் இப்போ வேலைக்கு போனேன் நான். ஏன்னா அப்பப்போ இவங்க சிக்காயிற மாதிரி எல்லாம் தள்ளவும் இது 10-12 வருஷமாக ராமாயணம் ஆச்சு. நான் இப்போ வேலைக்கு போனேன், நான் அர்ஜென்ட்டு வேலைக்கு இருந்தேன். சரி போங்க, என்னால் முடியலங்கன்ட்டு சொன்னாங்க. நான் இவங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம வேலைக்கு போட்டோம் அப்படின்னு. இப்போ அதனால் பார்த்தா அந்த வேலைக்கு வந்து நீ ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு அந்த எடுத்துன்னு மற்ற ஜாப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெண்டிங்குது. அப்புறம் பார்த்தேன், சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம், சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ரெடி ஆகுங்க. நம்மளால் ரெடி ஆக முடியல அப்படி இப்படின்னாங்க. சரி தாட்டு ஒரு 7-8 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா இவங்களெல்லாம் செக்கப் பண்ணாங்க டாக்டர்லாம். செக்கப் பண்ணி ரெகுலராக இதே அப்பப்போ செக் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்களது மாமல் வருது போது அவங்க டாக்டர் என்னென்ன சொல்லுவாங்க, அப்புறம் நடக்காது போயிடும் அப்படிலாம். அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனாக்கா அவங்க சரி செக்கப் பண்ணோம், என்ன டயர்டாகிறாங்க ஹாஸ்பிட்டல் உள்ளே கூட்டின்னு போயிட்டு அவங்க செய்ய வேண்டிய இதெல்லாம் செக்கப் பண்ணிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக வராரு டாக்டர். வந்துட்டு மிஸ்டர் லூயிஸ் கங்க்ராச்சுலேஷன், ஏதோ சில பாசிட்டிவ் இதெல்லாம் எங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு, ஷி இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஒரு பெரிய பாட்டில், அந்த பாட்டில் எங்கேருக்கனால தெரில, எல்லாம் ஏறக்குள்ளே ஒரு 3-5 பாட்டில் 5 லிட்டர் இருக்கும், 3-4 லிட்டர் இருக்கும், அவ்வளோ பெரிய பாட்டில். அந்த பாட்டிலை கொடுத்துட்டு நீங்கள் நாளைக்கு அதான் இன்னிலேருந்து ஏதோ 24 ஹவர்ஸ் சொன்னாங்க, நீங்கள் யூரின் கலெக்ட் பண்ணுவோம், கலெக்ட் பண்ணிவிட்டு கம் டுமாரோ மார்னிங் வித் இதாக டுமாரோ டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன விஷயம் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி திருமுறை எத்தனை முறை சந்தோஷப்பட்டுக்கிறேன் சில விட்றான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்த உடனே அது சாயங்காலம் ஆகிப்போச்சு. நான் இதுக்கு ஃபோன் பண்ணேன். நான் அது காலையில் நான் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொன்னேன், நான் இந்த மாதிரி சூழ்நிலை என்னால் வர முடியல, அந்த ஜாபை நான் செய்கிறேன்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் விஷயத்தால் சொன்னேன். அவங்க என் ஆஃபீஸருக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. ஓ கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் லூயிஸ், டோன்ட் வரி, யூ கம் டுமாரோ, டெஃபினட் டுமாரோ அண்ட் யூ டூ யுவர் ஜாப், ஐ வெரி ஹாப்பி சொல்லிட்டு அவரு ரொம்ப குஷியாக சொன்னார். அப்புறம் நான் ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டு அந்த யூரின் கலெக்ஷனாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் 8 மணிக்கு வரைச்சு நான் 6 மணிக்கே நாங்கள் அங்கே போயிட்டு பாட்டில் தூக்கி வச்சுக்கின்னு போய் உக்காந்துக்குவோம். அப்புறம் வச்சுட்டு திரும்ப சில எக்ஸாம்லாம் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு இந்த யூரின் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு இந்த தட்டி கொடுத்தாங்க. ஸோ ஷீஸ் 100% அப்படின்னு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும். எத்தனையோ முறை நீங்கள் டெஸ்ட்டுகளாக வந்தீங்க, பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டு,
நீ இப்படி இருங்க அப்படி இருங்க பக்கெட் தூக்காதீங்க இப்படி கவனிச்சுக்கோ அப்படி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. என் சந்தோஷத்தை என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படின்ட்டு போயிட்டு அன்றைக்கி அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு அந்த ஜாப் எல்லாம் நான் செய்து கொடுத்து எனக்காக வெயிட் பண்ணி இருந்துச்சேன் ஜாப். அது ஒரு 1 வீக்குள்ளே ப்ரோசஸ் ஆகணும். நான் அடுத்த நாள் போய் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு செய்து இருக்கும்போது அந்த டாக்டர் சொன்னது கொஞ்ச நாளாக பழைய ட்ரீமுகள்லாம் தலையில் வந்து நின்று வந்தாக்கா அவங்க சொன்னாங்க ஷி மஸ்ட் பி 4 months 3 or 4 months ஏதாவது டைம் தராரு இதாக இருக்காங்க அவங்க. நீங்கள் பத்திரமா பார்த்துருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்தாங்க. அப்புறம் அந்த 3-4 months அப்படியே கணக்கு போட்டு பார்த்தேன். என்ன 3-4 months பார்த்தா அது 3-4 months இல்லை. நான் அந்த ஹால்லேருந்து அந்த ரூம்லேருந்து நான் அடுத்த ரூம் போகும்போது இந்த சென்ட் மேரிஸ் ஃபோட்டோ ஜீசஸ் வச்சது அந்த சொன்னால் அந்த ஃபோட்டோ அந்த ஜீசஸ் கிட்ட நான் கேட்டேன். நான் இந்த மாதிரி நீ எங்களுக்கு கடவுளாக வரலாமே இந்த குழந்தை வரலாமே உன்னால் ஆகக்கூடிய வேலை தானே ஒரு நம்பிக்கையாக அவர் சந்தோஷமாக கேட்டு போட்டார். நான் ஏதாவது கணக்கு போட்டு பார்த்தா சரியாக அந்த நிறைய இப்போ 3-4 சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறப்போ சரியாக கணக்கு போட்டு பார்த்தாக்கா அந்த 3-4 months முன்ன நான் அந்த அவர்கிட்ட அந்த ப்ரே பண்ணி ஜெபம் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனை கணக்கு போட்டு அந்த அத்தனை மாதத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அப்போ நான் கேட்டேன் இவர்கிட்ட. அப்போ அப்படியே குழந்தை ஃபார்ம் ஆகிக்குது இவங்களுக்கு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கினேன். அப்புறம் ஆச்சுங்க ஒரு மாதம் ஆகிட்டா அந்த சரியாக அந்த 10 மாதத்துக்கு பிறகு எங்களுக்கு குழந்தை கிடச்சிது. முதல் குழந்தை என்னுடைய மகள் அனிதா. அப்புறம் இன்னும் சந்தோஷம் பாருங்கள் அந்த குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்துட்டு அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அந்த குழந்தை பிறந்துச்சு. அதுக்குள்ளே அந்த டாக்டர்ஸுங்க வந்து இவங்க போய்ட்டு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. டாக்டருங்க செக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப நாளுக்கு பிறகு குழந்தை பிறகுது. இந்த குழந்தை வந்து கொஞ்சம் எல்லாம் ஹெல்த்தியாகுது. இப்படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தலை இப்படிங்கிறது காலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு வெயிட் பண்ணாங்க. குழந்தை இப்போ ஆகும் அப்பா ஆகும் சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 7 o'clock ஒரு ஆப்ரேஷன் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அதுக்கு முன்னே 1 hour கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது வேண்டாம் ஆப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock வரலையும் வெயிட் பண்ணலாம் சொல்லிவிட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்து வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. சரிதான்ட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ணாக்கா இவங்களுக்கு சரியில்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லிவிட்டு ஆப்ரேஷனெல்லாம் போய் ஒரு கட்டிலில் படுக்க வச்சுட்டு ஆப்ரேஷன்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்நேரத்துக்கு அண்ணன்ட்ட ஒரு பேஷண்ட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக அதை டெலிவரி கேட்டு அது பாதி வழியிலே அவங்களுக்கு ட்ரபிள் ஆகிட்டுது. தூக்கிட்டு வந்து முதல்ல அந்த கட்டிலில் போட்டு இங்கே இருக்கிற டாக்டருங்கெல்லாம் எல்லாம் அங்கே போய்ட்டு அட்டென்ட் பண்ணிட்டு அது வெரி இம்பார்ட்டண்ட்டு இருக்குது. பாதி வழியிலே குழந்தை பிறகுறதுக்கெல்லாம் ஆகிட்டுது சொல்லிட்டு எல்லாம் அவங்க கவனிச்சுன்னு அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை எடுத்துக்கிறாங்க. பண்ணியிருந்தாக்கா இவங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்நேரத்து அந்த அந்த டியூரேஷன் அந்த டைமில் அவங்க எல்லாம் அங்கே பார்க்கும்போது இங்கே நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. இவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிட்ட பிறகு அந்த குழந்தையெல்லாம் கலந்து காட்டினாங்க வெளியில். அது தூக்கிட்டு வந்து நாங்கள் கும்பலாக இருந்தோம். அப்போ ஒரு சிஸ்டர் இருந்தாங்க ஒரு கன்னியாஸ்திரி. அவங்க அவசரப்பட்டு அது காட்டு இந்த பேபி குழந்தைன்ட்டு அந்த குழந்தை தூக்கினே ஏய் அன்புள்ள கடவுளே இவ்வளோ நாளாக எங்கேருந்த இப்படி அப்படின்ட்டு அன்புள்ள கடவுளே சொல்லிட்டு அன்புள்ள கடவுளே இவ்வளோ நாள் எங்கதான் எவ்வளோ லேட்டு கேட்டுன்னு அவங்க பேசியிருந்தாங்க. அதுக்கு முன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஓகே அந்த மாதிரி பேசினாங்க. ஜாஸ்தி சொல்ல போது இதாகிட்டு அந்த மாதிரி பிறந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது வந்து நான் கடவுளை கேட்டு அந்த குழந்தை அப்படியே அந்த எங்களுக்கு பிறந்துச்சு. அது உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது
ஒரு எங்களுக்கு புதுமை தான் சொல்லலாம். அந்த குழந்தை வந்து அது கடவுளாக எங்களுக்கு வந்த குழந்தைன்னு நாங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கிறோம். ஓகே, வணக்கம்.